மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் டெரஸ் வந்திருந்தேன். ஸோ நிறைய ரோஸ்லாம் வந்துட்டு கலர் கலராக வந்து பூத்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டு பாதி வந்து சாமிக்கும் பாதி வந்து பவுலில் போட்டு வாசலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக பூத்திருக்கு. ஸோ பூவெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம கார்டனுக்கு வந்தாலே எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்துட்டு 2 செடியாவது கண்டிப்பாக வந்து வளர்க்கணும். ஸோ செடியிலேருந்து பூவெல்லாம் வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு. மார்னிங் வந்துட்டு வெயிட் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ அடுத்தது எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஹாட் வாட்டர் வந்து குடிக்கும்போது நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு சிப்பாக வந்து குடிக்கணும். ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்னிங்கே வந்து குடிச்சு முடிச்சிடலாம். பூலாம் நம்ம வந்து பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பவுலில் இப்போ வந்து போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்தது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தேங்காய் பால் தான் வந்துட்டு குடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து தேங்காய் உடச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலாகவும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் வந்து கீறி அதையும் வந்துட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பால் எடுக்கும்போது நல்லா திக்காக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் இல்லை 1 மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி 2 பீஸ் ஏலக்காவோ இல்லைனா உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதை விட்டு. ஸோ என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தான் நான் வந்து குடிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் தான் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் போட்டு எடுத்திருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை பொரியல் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் முருங்கைக்கீரை வந்துட்டு ஆஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். கீரையெல்லாம் வந்துட்டு வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டயட் ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஏர் லாஸ் இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சௌச்சௌ பொரியல், கீரை பொரியல் அண்டு முட்டை மசாலா தான் வந்து வச்சுருக்கேன். முட்டை வந்துட்டு 1லேருந்து 2 வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுடைய பசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா வந்துட்டு தூங்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஷாப்பிங்லாம் போக வேண்டியது இருந்தது. அதனால் இன்றைக்கும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து போக முடியல. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு யானை பார்த்தேன். ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு நாளைக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து போயிருந்தேன். ஸோ பாருங்கள் இந்த ட்ரெஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு கடையிலேருந்து கிளம்பிட்டு வரும்போதே வந்துட்டு நைட் டின்னரும் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஹோட்டல் தான் வந்து போயிருந்தேன். ஹோட்டலில் வந்துட்டு தந்தூரி வந்து சாப்பிட்டுருந்தேன். ஸோ வெளியிலலாம் நீங்கள் போய் சாப்பிட்ற மாதிரினா எக் தந்தூரி, பாபிக்யூ இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு மசாலா பொடியெலாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. அதாவது கார்ன்ஃப்ளவர், மைதா இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னையோட டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.